Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் உடன் இருந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் தேவன் தமது கரத்தை பிடித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தியானிக்கிறதான இந்த 16வது நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனம், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1071, 1071. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுது போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? நாம் வாசித்த வசனங்கள் நம் மனதில் இருக்குமானால் அந்த வசனத்தை அசை போட்டுக்கொண்டே தேவ சமூகத்தில் ஆவியானவரே வார்த்தை எங்களோடு பேசட்டும்பா. நாங்கள் வாசித்த வசனம் எங்களோடு பேசட்டும்பா. ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் இன்றைக்கு எங்களோடு பேச நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வார்த்தையின் எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் மாறி போவது இல்லை என்று வாக்குரைத்த தேவனே, இந்த நாளிலும் உமது வார்த்தை எங்களோடு பேச எங்களை விட்டு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேனும் உம்முடையவன். அப்பா ஸ்தோத்திரம், எங்களோடு கர்த்தர் பேசுங்க. எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, நாங்கள் பிரயோஜனம் பெற்று பிரயோஜனம் அடைய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமேன். தீர்க்கதரிசி ஆமோஸ் ஒரு வார்த்தையை அழகா எழுதுகிறார். தேவனாகிய கர்த்தர் தமது தீர்க்கதரிசியோடு பேசுகிற ஒரு வார்த்தை. அவருடைய அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை முடிக்கிற நேரத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் அல்ல, தமது தீர்க்கதரிசனத்தை எல்லாம் சொல்லி இந்த சத்தியங்களை எல்லாம் முடிக்க போகிற நேரத்தில் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. என்னன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி ஆமோஸ் ஒரு வார்த்தையை உரைக்கிறார். நம்ம கடந்த நாட்களில் தாவீதை குறித்து நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்த வார்த்தை என்ன? தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு கர்த்தர் வாக்குரைத்திருப்பார். தாவீது ஆலயத்தை கட்டும்படி பிரயாசப்படும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டும்படி என்ன பண்ணுவார்? வாக்குரைப்பார். வீடு என்பது எதை குறிக்கிறதுனா குடும்பத்தை குறிக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அங்கே கட்டுவேன்னு அவர் இங்கே திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்க. இந்த ரெண்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வைத்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே தாவீதுக்கு தேவன் தாவீதுடைய ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அவருடைய 4வது வருஷத்திலே கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நான் உன் குடும்பத்தை கட்டுவேன், நான் உன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், நான் உனது சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன், உனக்கு பின்பாக உன் புத்திரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டு அவனுக்கு என்னுடைய ஆவியை கொடுத்து அவனுக்கு நான் தீர்காயுசை கொடுத்து அவனை உன் ராஜ்யபாரத்தில் ஸ்திரப்படுத்தி அவனுக்கு என் கிருபையை கொடுத்து நான் நடத்துவேன். சவுலிடத்திலிருந்து எடுத்து போட்ட கிருபையை உன் சந்ததியின் மேலிருந்து எடுத்து போடாதபடிக்கு உன் சந்ததியின் சிங்காசனத்தை நான் உறுதிப்படுத்துவேன், உன் ராஜ்யபாரம் உறுதிப்படும், உன் குடும்பம் கட்டப்படும் என்று தாவீதுக்கு
கர்த்தர் வாக்குரைத்திருப்பார். தாவீது அதற்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாரு, வெகு காலத்தை குறித்த வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்லுவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இது நிமித்தம் தாவீதின் குடும்பம் உமக்கு முன்பாக திடப்பட்டு இருப்பதாக, இதனால் கர்த்தருடைய மகிமை அநேகருக்கு அறிவிக்கப்படத்தக்கதான் தாவீது முடிச்சிருப்பார். அப்ப தேவன் தாவீதோடு பேசின வார்த்தை கட்டுவேன் என்று இங்கு மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் என்று. அங்க கட்டுவேன்னாரு, இங்க மறுபடியும் எடுப்பித்து கட்டுவேங்கிறாரு. ஒரு காரியத்தை நம்ம எப்ப ரெண்டாவது முறை கட்டுவோம்? ஒரு காரியத்தை நம்ம எப்ப ரெண்டாவது முறை செய்வோம்? ஒண்ணு, அத செய்யாம தாமதமா வைத்திருக்கிறப்ப எடுத்து செய்வோம். அதாவது ஒரு பாதி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மீதி வேலையை போட்டிருந்தோம்னா அகெயின் நான் திரும்ப அந்த வேலையை எடுத்து என்ன பண்றேன், செய்யறேன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு காரியத்தை எப்ப நான் திரும்ப செய்யறேன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் செஞ்சது சரியில்லை, ஸோ நான் மறுபடியும் புதுசா என்ன பண்ண திரும்ப செய்யறேன் அப்படிங்கிறப்ப ரெண்டாவது முறை நம்ம திரும்ப செய்யறோம்னு சொல்லுவோம். முதல் முறை பாதியில நின்று போன வேலையை மறுபடியும் முடிக்கிறதுக்கு திரும்ப செய்கிறோன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ரெண்டாவது முறை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் செஞ்சது சரியில்லை, ஸோ நான் திரும்ப புதுசா என்ன பண்றேன், நான் செய்யறேன்னு சொல்லி அந்த வேலையை நம்ம செய்வோம். மூன்றாவது எப்ப செய்வோம் அப்படின்னா, அது உடைஞ்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறமா உடைஞ்சு போனதை பார்த்து மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுவோம், கட்டுவோம். அதுக்கும் திரும்ப என்ன பண்ணுவோம், கட்டலாம். அப்போ நம்ம ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். அப்ப இங்க தாவீதின் குடும்பம் இந்த மூன்று நிலையில் எந்த நிலையில் இருக்கு? தேவன் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தை கட்டும் போதே பாதியிலே நிறுத்திட்டாரா? அல்லது இல்ல அன்னைக்கு நான் தாவீது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறப்ப வேற மைண்ட்ல இருந்தேன், இப்ப மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் வேற ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறேன்னு சொல்லி வேற ஆசீர்வாதங்கள் நடத்த போறாரா? இல்ல அவருடைய குடும்பம் உடைஞ்சு போச்சு, அதை நான் திரும்ப கட்ட போறேன்னு சொல்றாரா? தேவன் தாவீதின் குடும்பம் கட்டுவேன்னு சொன்னவர் கட்டிட்டார். அப்பவே அவருடைய குடும்பத்தை ஸ்ட்ராங்கா கட்டிட்டாரு. ஆனா அவருடைய குடும்பம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னு தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்படுகிறது. இடிந்து போய் கிடக்கு, இடிஞ்சு போய் கிடக்கு. தாவீதின் குடும்பம் எப்படி இருக்கு? இடிஞ்சு போய் கிடக்கு. அது வாசம் பண்ணுவதற்கு ஏதுவில்லாதபடிக்கு இடிஞ்சு கிடக்கு. அதுல மறுபடியும் ஜனங்கள் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி அதை என்ன பண்ணணும், எடுத்து கட்டணும். அதான் வேதம் சொல்லுது, அந்நாளிலே விழுந்து போன. என்றைக்கு இது விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. இது விழுந்து நேத்துக்கு இன்னைக்கு இல்ல, இது விழுந்து எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி விழுந்து போன ஒரு குடும்பத்தை மறுபடியும் எடுத்து கட்டுறதுக்கு கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம இதுல இருந்து நம்ம தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். திருப்பிக்கோங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தை நம்ம பேருவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆவது வசனத்துக்கு நம்ம போயிருவோம். 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக்கோங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். நம்முடைய வாழ்க்கை உடைஞ்சு போறதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணமா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை உடைஞ்சு போகுதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? குயவனை குறிச்சு தீர்க்கதரிசி சொல்றாரு, குயவன் அவர் தன்னுடைய சக்கரத்தில் வைத்து பானையை வணைஞ்சு கொண்டிருந்தாரு. அவருடைய கையில இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. ஸோ அகைன் மறுபடியும் அதை என்ன பண்றாரு, உருவாக்கும்படி குயவன் பிரயாசப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு. அதே வார்த்தை தான் இங்க ஆமோஸ் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு. அங்க பானையை வச்சு தீர்க்க தரிசனம்னாக்க, இங்க கூடாரத்தை வச்சு தீர்க்க தரிசனம். நமக்கு இந்த பிரசங்கத்துக்கு இந்த வார்த்தை சரியா இருக்கும்ன்றதுனால இதை நம்ம எடுத்து இதுல இருந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ண தியானிக்கிறோம். அப்ப கூடாரம் என்பது குடும்பத்தை குறிக்குது. இப்ப தாவீதின் குடும்பம், உடைந்து போன தாவீதின் குடும்பமும் உடைந்து போன தாவீதின் குடும்பமும் அதை உருவாக்கின தேவகரமும். அல்லேலூயா. இதான் நம்ம தியானிக்க போகிறதான கோட்ஸ் இன்னைக்கு. உடைஞ்சு போன குடும்பத்தை தேவன் எப்படி உருவாக்குனார், இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறதான அந்த சத்தியம். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சத்தியத்தை கேட்குறப்ப உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில்
ஏற்கனவே தாவீது எல்லாமே கர்த்தருக்காக செஞ்சதுனால தாவீதை தேவன் ஆசீர்வதித்தாரு, அவன் குடும்பத்தை கட்டுவேனாரு, அவன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவேனாரு, உன்னிலிருந்து ஒருவனை எடுத்து நான் ராஜாவாக்குவேன், அவன் சிங்காசனம், எல்லாமே பர்ஃபெக்டான பிளெஸிங்கை கொடுத்துட்டாரு. ஒரு ப்ராமிஸ் விட வெகு காலத்தை குறிச்சு சொல்லிட்டார். ஆனா தாவீதுடைய குடும்பம் இப்ப எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? உடஞ்சு போயிருக்கு. நம்ம இடத்துல எத்தனை வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த வாக்கு தத்த வாழ்க்கைக்கு ஏற்றது மாதிரி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அழைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குடும்பமே எப்படிதான் இருந்துச்சு? ஆபிரகாமுடைய வாழ்க்கை அழைக்கப்பட்டப்ப அவரு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷமா இருந்தார். வாக்குத்தத்துக்கு நேரம் நம்ம போறோம், கர்த்தர் நம்மளை கட்ட போறாரு, நம்மளை ஒரு புதிய தேசத்துல ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய தலைமுறையாக, ஒரு புதிய சந்ததியாக கட்ட போறாருன்னு சொல்லி எல்லா ப்ராமிஸோடையும் வாங்கிட்டு அவர் என்ன பண்றார்? சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கிறப்பதான் அவருடைய குடும்பம் முதலாவது கலைக்கப்பட்டது. எங்க கலைக்கப்பட்டுச்சு? அவருடைய குடும்பம் முதலாவது உடஞ்சு போகிறது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, லோத்துக்கு முன்பாக. இதுவரைக்கும் ஒன்றாக இருந்தவன் இப்பொழுது லோத் என்ன பண்ணுகிறான்? ஆபிரகாம் இடத்துல இருந்து எனக்கு வேண்டியதை எனக்கு தாரும், நான் பிரிந்து போகிறேன். எனக்கு வேண்டியது எனக்கு தாங்க, நான் பிரிஞ்சு போறேன். ஆபிரகாமுடைய குடும்பம் எங்க உடையுது அப்படின்னா, ஒரு பிரிவுல உடையுது. நம்மோடு இருக்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இருந்து விலகும் போது ஒரு காரியம், ஒரு இருதயம் என்ன பண்ணும்? உடைஞ்சு போகும். இப்ப குடும்பத்துல சில உடைதல் ஏற்பட காரணம் என்ன? நம்மோடு இருந்த சிலர் நம்மை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப அது வருத்தத்தோடு சேர்த்த பிளவுகளை என்ன பண்ணுது? ஏற்படுத்துது. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, ஆபிரகாமே நீ கவலைப்படாத, உன்னிடத்திலிருந்து பிரிந்து போன லோத்துக்காக நீ என்ன பண்ணாத? கவலைப்படாத. நீ ஏறிட்டு பார்க்கிற பூமியை பார்த்துட்டு நீ நேரம் நடந்து போயிட்டே இரு. என்ன அர்த்தம்? நீ உன்னிடத்திலிருந்து விலகி போனவனை பார்த்து கொண்டிருந்தா நீ பிரயாணம் பண்ண முடியாது. உன் ஃபேமிலி என்ன ஆகாது? எனக்குள்ள கட்டப்படாது. உன் குடும்பம் என்னுடைய வார்த்தைக்குள்ள கட்டப்படாது. நீ பிரிந்து போனவனை பார்ப்பதை விட உன்னோடு கூட இருக்கிற கர்த்தராம் என்னை பார்த்து எனக்கு பின்னாக வர நீ தயாரா இருக்கியா? அப்ப நீ இரட்டு பார்க்கிற தேசத்தை உனக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். நீ தொடர்ந்து உன் பிரயாணத்தை ஆரம்பி. இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையும் அதுதான். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம எப்ப ரொம்ப உடைஞ்சு குறுகி கூணி போய் உட்காருவோம்னா, ஒரு பிளவு ஏற்படும் பொழுது அல்லது ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமா வருது. ஒரு பிரிவு வர்றதுனால, ஒரு பிளவு வர்றதுனால உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. பிரிவு என்பது நம்முடைய வளர்ச்சிக்காகவே. ஒரு மரத்தோடைய கிளையை நம்ம எப்ப வெட்டி விடுவோம்? ஒரு மரம் இருக்கு, ஒரு மரம் நட்டு வைக்கிறோம், ஒரு முருங்கை மரமோ ஒரு வேப்ப மரமோ ஒரு பாதாம் மரமோ நம்ம நட்டு வைக்கிறோம். அதனுடைய கிளையை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்போம். ஞாபகம் இருக்குல்ல? ஏன் வெட்டுறோம்? ஒரு பாதாம் மரம் இருக்கு, பாதாம் மரத்தை குறைஞ்சது ஒரு 6 அடிக்காவது என்ன பண்ணுவாங்க? தரையிலிருந்து 6 அடிக்கு அதுக்கு எந்த கிளையும் வளராதபடிக்கு வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வெட்டுறாங்கன்னு கேட்கிறேன். வெட்டினா எல்லா மரமும் வளரும். அது ஏன் அந்த குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் கிளைய மட்டும் வெட்டணும்? பேசாம மரத்தையே வெட்டிடலாமே. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். புரியல? ஸ்தோத்திரம். எல்லாமே நீங்க சொன்ன வார்த்தைலாம் சரிதான். ஆனா ஒண்ணு, எந்த மரத்துடைய தண்டுல கிளை அதி கம்மியா இருக்கோ அந்த மரமெல்லாம் அடித்தண்டு பெருத்து இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். தேக்கு மரத்தை பார்த்தீங்கன்னாலோ அல்லது தேக்கு மரம், பாதாம் மரம், இப்படிப்பட்ட மரங்களை பார்க்குறப்ப அதை ஒரு 5 அடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிளைய ஒரு 6 அடி வரைக்கும் வெட்டுவாங்க. ஒரு காரணம், அதை ஆடு மாடு தின்னு அதோடைய வளர்ச்சியை கெடுத்துடக்கூடாது. நீங்க சொன்ன காரியம் ஒண்ணு கரெக்ட். வளர்ச்சி அடையாதபடிக்கு அது வளர்ச்சி அடையாம தடுக்காதபடிக்கு அதை என்ன பண்ணுவாங்க? வெட்டுறப்ப நல்லா வளர்ச்சி அடையும். ஒண்ணு. ரெண்டாவது, அதனுடைய பலன் குறைஞ்சு போயிடும். அதனுடைய பலன் என்ன ஆகும்? எப்படி குறைஞ்சு போகும்? ஒரு மரம் வைக்கிறோம், வச்ச உடனே அதுல இருந்து ஒரு கிளை போகிறப்ப மரம் வளருமா கிளை வளருமா?
கிளை தான் வளரும். ஏன்னா மரத்துல இருக்க சத்த பூரா கிளை உறிஞ்சன அப்படின்னா கிளை தனியா வளர்ந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த லோத்து போல சில ஆட்கள்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலனா கிளை மாதிரி, இது மரத்தோட ஒட்டி இருக்கும், ஆனா மரத்தை உறிஞ்சி இது தனியா வளர்ந்துகிட்டு இருக்கும். அது அந்த கிளை. இப்ப இந்த கிளையை வெட்டுறதா இல்ல வளர்க்கறதா? இந்த கிளை மரத்தோட ஒட்டி இருந்தா மரம் வளராது, கிளை தான் வளரும். இப்ப மரமா கிளையான்னு பார்த்தா எதா முக்கியம்? நமக்கு மரம் தான் முக்கியம். ஏன்னா மரத்துல தான் வேர் இருக்கு, கிளையில வேர் கிடையாது, மரத்துல தான் வேர் இருக்கு. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்ப ஸ்தோத்திரம் கர்த்தர் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ கிளை, அதாவது லோத் என்கிற ஒரு மனிதன் ஒரு கிளை மாதிரி. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் போறது ரொம்ப நல்லது. அவன் இருந்தா உன்னுடைய ஆசீர்வாதத்தை போற அவன் என்ன பண்ணிடுவான்? எடுத்துருவான். அவன் உன்னை விட்டு விலகி போயிட்டா நீ இன்னும் உயரமா வளருவ. நீ இன்னும் உயரமா என்ன பண்ணுவ? வளருவ. மூன்றாவது காரியம், அந்த வெட்டின இடங்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தேவன் வெட்டிக்கிட்டே இருப்பார். சில காரியங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை என்ன பண்ணாரு? வெட்டிக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட் யாரை வெட்டினாரு? லோத்தை வெட்டினாரு. லோத்துக்கு அப்புறம் யாரை வெட்டினாரு? இஸ்மவேலை வெட்டினார். இஸ்மவேலுக்கு அப்புறம் யாரை வெட்டினாரு? ஆகாரையே சேர்த்து வெட்டினார். ஆகாருக்கு அப்புறம் யாரை வெட்ட சொன்னாரு? ஈசாக்கை வந்து வெட்டினார். எதுக்கு இந்த குறிப்பிட்ட வருஷங்கள் தேவன் ஆபிரகாமோடு இணைந்த ஒருவரை எல்லாம் வெட்டிக்கிட்டே வர சொன்னாரு? அவன் கடைசியாக யாரை வெட்டுறப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஈசாக் என்கிற கடைசி கிளையை வெட்டுறப்பதான் நீ விசுவாசத்தின் தகப்பன். அந்த பேர் எப்ப வருது? ஆபிரகாமோடு இணைந்து வளர்கிறதான ஒவ்வொரு கிளையும் அவருடைய ஆசீர்வாதத்தை உரியுது, அவருடைய பலனை உரியுது, அவருக்கு உண்டான சகல நன்மையை உரியுதுன்னு தெரிஞ்ச உடனே அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வெட்டி அவருடைய தண்டை, அவருடையதான ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? பெருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், இப்ப லோத்தை போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிலரை வெட்டி பிரிக்கிறது நல்லதா கெட்டதா? அல்லேலூயா. புரியுதா? இல்ல புரியாத மாதிரி நீங்க பாக்குறீங்களா? புரியுது, சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அப்ப லோத்தை போல சில கிளைகள் நம்முடைய வாழ்க்கையில வெட்டப்படுறது நமக்கு ஆசீர்வாதமா அல்லது நமக்கு நம்முடைய ஆசீர்வாதம் குறைச்சலா? அது நம்முடைய ஆசீர்வாதம். ஏன்? அது இருக்கிற வரைக்கும் அது எண்ணெயை பெருக விடாது. ஏதோ சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததி இந்த பூமி என்ன பண்ணும்? பழுகி பெருகும். ஆனா லோத்து இருக்க வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி என்ன பண்ணாது? பழுகாது, பெருகாது. ஏன்னா அவன் பழுகிட்டே இருப்பான். இப்போ ஆபிரகாம் ஏற்கனவே ரொம்ப சென்டிமெண்டான ஆள். ஆபிரகாம் ஏற்கனவே ரொம்ப சென்டிமெண்டான ஆள். ஆபிரகாம் நினைச்சாருன்னா என்ன பண்ணிடுவார்? உடனே லோத்து தான் என் வாரிசு, லோத்துக்கு பிறந்த பிள்ளைங்க தான் என் வாரிசுன்னு அப்படியே தூக்கி பெல்ட் அடிச்சிருவார். ஆனா கர்த்தருடைய சித்தம் அது இல்லை. உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுக்குறேன். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்த அந்த லோத்துங்கிற கிளையை வெட்டினதுனால ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வாதம். ஏன்னா அதற்கப்புறம் அவன் இன்னும் பலத்த ஜாதியா மாறினான், இன்னும் பலத்தவனாய் மாறினான் ஆபிரகாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல எப்ப பிளவை சத்துரு கொண்டு வர நினைப்பான் அப்படின்னா, அந்த கிளையை வெட்டுறப்ப, ஐயோ இத்தனை நாளா உன் கூடயே ஒட்டி வளர்ந்த கிளையாச்சு, அந்த பிஞ்சு கிளைக்கு என்ன தெரியும், இப்படி வெட்டிவிட்டானே அந்த மரத்தை வச்சவன் அப்படின்னு சொல்லி மற்ற கிளைங்கெல்லாம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற மரம், பக்கத்துல நட்டு வச்ச மரம், இந்த மரத்துல சொல்லுமா, ஓ நம்ம எஜமா இருக்கான் பாத்தியா, சரியான கஞ்சப்பைய, சரியான அவன் கல் நெஞ்சக்காரன், பிஞ்சு கிளை, அது என்ன பாவம் பண்ணுச்சு, இப்பதான் முளைச்சி, நேத்தோ முந்தானத்தை தான் பார்த்து இப்படி முளைச்சிச்சு வெட்டி விட்டான் பாரு. இந்த மாதிரி எல்லாம் யாரு பேசுவா? பக்கத்துல இருக்கிற மரம். ஆனா அந்த மரத்தை வச்சவனுக்கு தான் தெரியும், இந்த மரத்துல இந்த முளைச்ச இந்த கிளையெல்லாம் உடைச்சாதான் இது உயரமா என்ன பண்ணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, உலகத்து மனுஷன் சொல்லுவான், நீ பிரிவுல இருக்கிற, நீ உடைக்கப்பட்டு இருக்கிற, உன் குடும்பத்தை சுக்குநூறா போயிருச்சுன்னு. இல்ல இல்ல, தேவன் இந்த கிளையெல்லாம் வெட்டுறதுக்கு காரணம் என்னுடைய மரத்தின் அடித்தண்டை வெட்டுவதற்காக அல்ல, என் அடித்தண்டை வலுப்படுத்தி என் உயரத்தை அதிகமாக்குவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இப்ப ஆபிரகாமுடைய குடும்பத்துல முதல் பிளவு ஏற்படுது. எங்க ஏற்படுது? லோத்தினுடைய பிரிவின் நிமித்தம். அந்த பிளவு நல்லது, அந்த பிளவு நல்லது, அந்த உடைக்கப்பட்ட ஆபிரகாமுடையதான பிளவு நல்லது. ஆனா இங்க தாவீதுடைய குடும்பம் அப்படிப்பட்ட பிளவுல சிக்கல. தாவீதுடைய குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில சிக்கல. இவங்களுடைய குடும்பம் வேற விதமா மாட்டிக்கிச்சு. ஒரு குடும்பம் கட்டப்படுறதுக்கு
என்னென்ன காரியம் தேவைப்படுது? முதலாவது கிளைகளை பூரா என்ன பண்ணணும்? வெட்டணும். நோவாவுடைய குடும்பம் எப்போ உடைஞ்சிச்சு? நோவாவுடைய குடும்பம் எப்போ உடைஞ்சிச்சு? கப்பலை கட்டி கப்பல்ல பிரயாணமும் பண்ணி ஒரு சமமான பூமியில இறங்கி பலிபீடங்களை கட்டி பலியும் செலுத்தினதுக்கு அப்புறமா அவருடைய குடும்பம் உடைஞ்சிச்சு. இப்ப அந்த குடும்பத்தை தேவன் எது வரைக்கும் காப்பாத்தி கொண்டு வந்தாரு? அந்த நினைச்சிருந்தானா காணான தேவன் அந்த பூமியில என்ன பண்ணிருக்கலாம்? ஜலப்பிரவாகத்திலே விட்டுருக்கலாம். ஆனா ஜலப்பிரவாகத்தை காப்பாத்தி கப்பல்ல ஏத்தி அவனை காப்பாத்தி 1 வருஷ காலமா தண்ணியில விழுகாம அப்படி காப்பாத்தி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, அவனுக்கு போஜனம் கொடுத்து, அவனுக்கு ஜீவனை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, அந்த வண்டலான பூமியெல்லாம் காஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பூமியில காலை வச்சு, அதுக்கப்புறமா அதுல ஒரு பலிபீடம் கட்டி அதுல பலி செலுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறமா குடும்பம் உடையுது. இந்த குடும்பம் உடையுது. அதற்கான அந்த காரியத்தை நான் வரேன். நோவாவுடைய குடும்பம் உடைஞ்சதை மட்டும் என்ன பண்ணுங்க, மனசுல வச்சுக்கோங்க. ஆபிரகாமுடைய குடும்பம் உடைஞ்சிச்சு. இங்க யாருடைய குடும்பம் உடைஞ்சிருக்கு? நோவாவுடைய குடும்பம். இன்னொரு குடும்பமும் உடைஞ்சிச்சு. இது ஆபிரகாமுக்கு நெருக்கமான குடும்பம். இது யார் குடும்பம்? லோத்தோட குடும்பம். இது யாருடைய குடும்பம்? லோத்தோட குடும்பம். அங்க ஆபிரகாம் லோத்தும் ஒரே குடும்பமா இருந்து லோத்து போனதுனால ஆபிரகாம் குடும்பம் உடைஞ்சதான் நம்ம பார்த்தோம். இங்க நோவாவுடைய குடும்பம் பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஆராதனைக்கு அப்புறமா ஒரு குடும்பம் அங்க உடையுது. ஆராதனைக்கு அப்புறமா ஒரு குடும்பம் உடையுது. இங்க ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறமா உடையுது. இங்க ஒரு குடும்பம் அங்க லோத்தையும் லோத்தின் பிள்ளைகளையும் லோத்தின் மனைவியும் அங்க தூதன் கரத்துல பிடிச்சு கொண்டு போய் எங்க விட்டுட்டு வந்தாரு? ஊருக்கு இலையில போய் விட்டுட்டு மரியாதை ஓடி போயிறாங்க. காப்பாத்துனதுக்கு அப்புறம் ஒரு குடும்பம் உடையுதுன்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? அல்லேலூயா. ஒரு குடும்பம் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடையுது. ஒரு குடும்பம் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உடையுது. ஒரு குடும்பம் கட்டப்பட்டாச்சுன்னு நினைக்கிறப்ப உடையுது. ஒரு குடும்பம் கட்டப்பட்டாச்சுன்னு நினைக்கிறப்ப உடையுது. ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறமா உடையுது. இந்த மூன்றையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என் அழைப்புக்கு அப்புறம் ஒரு காரியம் உடையுதுன்னா அது என்னுடைய வளர்ச்சிக்கான பாதை. அது என் வளர்ச்சிக்கான பாதை. நான் அழைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, நான் அந்த வாக்குத்தத்துக்கு நேராக போகிறேன், அப்ப என் குடும்பம் உடையுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இந்த உடைதலை தவிர இதனால உன் வளர்ச்சி என்ன பண்ண போறதில்ல, தடை பண்ண போறதில்ல. உன் வளர்ச்சியை மனசளவில் தடுக்கிறதுக்காக தான் இந்த பிளவு ஏற்பட்டது. இந்த குடும்பம் உடைஞ்சது காரணமே, இந்த குடும்பம் உடைஞ்சா நீ அப்படியே உக்காந்துருவ, நீ அப்படியே ஜெபிக்க மாட்ட, நீ தேவனை ஆராதிக்க மாட்ட, நீ தேவனுக்கு உண்மையா இருக்க மாட்ட அப்படிங்கிறதான வலுவான சாக்கு போக்க தான் சாத்தான் வச்சு ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஃபர்ஸ்ட் டெமாலிஷன் பண்ணான். ஆனா அவன் நினைச்சதாங்க என்ன பண்ணல, நடக்கல. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல தேவன் நினைக்கிறது நடக்குதா இல்ல பிசாசு நினைக்கிறது நடக்குதா? அல்லேலூயா. யார் நினைக்கிறது நடக்குது? தேவன் நினைக்கிறதா இல்ல பிசாசு நினைக்கிறதா? தேவன் நினைக்கிறது என்ன நினைக்கிறாரு? இந்த குடும்பம் கட்டப்படணும், இந்த குடும்பம் உயரணும், இந்த குடும்பம் அந்த அந்த லெக்கை போய் அடையணும். இது தேவ சித்தம். ஆனா பிசாசு என்ன நினைக்கிறான்? இந்த குடும்பம் உடைஞ்சதுனால இவன் ஜெபிக்க கூடாது, இவன் உபவாசிக்க கூடாது, இவன் வாக்கு தத்தத்தை பின்தொடரக்கூடாது, இவன் தேவனுடைய வழியை கண்டுபிடிச்சு போகக்கூடாது. இதெல்லாம் யார் நினைக்கிறா? பிசாசு நினைக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நம்முடைய வாழ்க்கை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? நான் சொல்றேன் பிசாசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் யார் கையில தான் இருக்கு? பிசாசு கையில தான் இருக்கு. ஏன்? நமக்கு எப்பெல்லாம் குடும்பத்துல பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் குடும்பம் உடையிற மாதிரி போதோ, எப்பெல்லாம் குடும்பத்துல பிளவு ஏற்படுதோ, எப்பெல்லாம் குடும்பத்துல பிரிவு ஏற்படுதோ, நமக்கு ஒரு பிரிவு வரும். அதற்கு பேர் தான் தேவ சமூகம், அதற்கு பேர் தான் வேத வாசிப்பு, அதற்கு பேர் தான் ஜெப வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆராதனை, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய ஆலோசனை. எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? ஒரு பெரிய கோணி சாக்கு எடுத்து உள்ள போட்டு சண்டே சர்வீஸை உள்ள போடுவோம், ஃபாஸ்டிங் வேற உள்ள போடுவோம், ஜெப நாட்களை உள்ள போடுவோம், நம்முடைய தனி ஜெபத்தை தூக்கி உள்ள போடுவோம், நம்முடைய வேத வாசிப்பை தூக்கி உள்ள போடுவோம், நம்ம ஆராதிக்கிற நேரத்தை தூக்கி உள்ள போடுவோம், நமக்கு சேர்ந்து ஜெபிக்கிற சில பழக்கிறனா அந்த சேர்ந்து ஜெபிக்கிறத தூக்கி என்ன பண்ணுவோம்? இந்த கோணி சாக்கில் போட்டு கட்டி பரணியில போட்டு என் குடும்பம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? இதை நான் கட்ட ஊத்துட்டு கர்த்தர் என் குடும்பத்தை ஒன்று சேர்ந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சபையில் என்ன பண்றது? வந்து நெஞ்சு நிமித்தி சாட்சி சொல்றது. அல்லேலூயா.
உடைக்கப்படுகிற நேரத்தில் என் மனநிலைமை எப்படி இருக்குன்றதை கர்த்தர் கவனிக்கிறார். என் குடும்பம் உடைஞ்சு போச்சு, எனக்கு அவமானம்னு சொல்லி நான் சபைக்கு வராமல் இருந்தா, நான் ஆராதனைக்கு வராமல் இருந்தா, நான் தேவனை தேடாமல் இருந்தா, நான் அப்படியே உட்காந்துருவேன். அதுதான் பிசாசுடைய எண்ணம். அவன் பிளானிங்கே அதான். ஒரு டைம் ஆபிரகாமை தொட்டுட்டா ஒரு தலைமுறை என்ன ஆகாது, இஸ்ரவேலுங்கிற தேசம் என்ன பண்ணாது, வராதுங்கிறது அவனுடைய திட்டம். அதை தேவன் நன்றாய் தெரிந்ததுனால தான் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை நோக்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமே, நீ லோத்தை பார்க்காத, நீ லோத்து தேர்ந்தெடுத்ததான சோதம் குமாராவை பார்க்காத. அதை நீ பார்த்தனா உன்னுடைய பிரயாணத்தை நீ தொடர மாட்ட. உன் அழைப்புக்கு ஏற்ற பிரயாணத்துல தான் உன் குடும்பம் கட்டப்படுமே தவிர, உன் பிரிவுல உன் குடும்பம் ஒன்றும் கட்ட போறதில்ல, உன் குடும்பம் கெட்டு போறதும் கிடையாது. உன் குடும்பம் கட்டப்படுவது எங்க தான் கட்டப்படும், அது அழைப்பை நோக்கி போறப்ப தான் கட்டப்படும். நம்முடைய குடும்பம் எப்ப தெரியுமா கட்டப்படும், தேவனை தேடி தேவனுக்கு நேராய் போகிறப்ப தான் நம்ம குடும்பம் கட்டப்படுமே தவிர, என் குடும்பம் பிரிந்துருச்சு, என் குடும்பம் உடஞ்சிருச்சு, என் குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, இத்தனை நாள் கூடவே இருந்தானே, இத்தனை நாள் ஒட்டிக்கிட்டே இருந்தானே, இங்க திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தான் ஞாபகம் வருது, இந்த கட்டில பார்த்தா அவன் மூஞ்சி தான் ஞாபகம் வருதுன்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை புலம்பலின் வாழ்க்கையா போயிடும். நம்முடைய வாழ்க்கை புலம்பலின் வாழ்க்கையா போயிடும். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம், நிறைய அனுபவம் இருக்கு. நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் 3 வருஷம் முடிச்சு வெளியே வந்துட்டேன். திருச்சிக்கு வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு. இப்போ எனக்கு நான் படித்த பைபிள் காலேஜில் வார்டனா எனக்கு என்ன பண்ணுறாங்க, போஸ்டிங் போட்டு என்னை வர சொல்லிட்டாங்க. ஏப்ரல் மாதமே வாங்கன்ட்டாங்க. நான் போயிட்டேன். போயிட்டு எனக்கா உள்ளே போனால் ஒரே காலேஜுக்குள்ளே போகவே மனசு இல்லை. ஏன்டா இங்கே வந்தோன்ற அளவுக்கு எனக்கு நாளே ஆயிடுச்சு. ஏன்னா காலேஜ் லீவு, பசங்க கிடையாது, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. 2 பேர் தான் காலேஜுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒன்று பழைய வார்டனு, இன்னொன்று வார்டன் கூட இருக்க ஒரு துணைக்கு இருக்கிற ஒரு பையன். அந்த வார்டனா அவர் தங்கச்சிக்கு கல்யாணம்னு போயிட்டார். இப்போ நான் தான் வார்டனா உள்ளே போகிறேன். ரூமு பார்த்தா எம்டியாக இருக்குது, காலேஜ் வாசலை பார்த்தா எம்டியாக இருக்குது, எல்லா ரூமும் எம்டியாக இருக்குது. எனக்கா மண்டே பிச்சுக்கிட்டேன். என்ன ஏன்னா, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் தெரியுமே உங்களுக்கு, நம்ம சபையில் பிரசங்கம் நடந்திருக்காங்களே, நாங்கள் எல்லாம் ஒன்றாவே வளர்ந்த பசங்க. ஒரே கட்டில் உருண்டு பிறண்டுக்கிட்டு இருப்போம். சாப்பிட்றப்ப எல்லாமே துவைக்கிற, நான் நாள் துவைக்க போகிறேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு துவைக்க போகிறேன், கண்ணீர் மட்டும்தான் வரல, நமக்கு அழுக வரல. ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு போயிருச்சேனே அந்த சூழ்நிலை. அந்த நினைவுகள் இருக்குது பாருங்கள், நம்மளை உடச்சி எடுத்துருச்சேனே. நான் துவைக்க போனால் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. இங்கே தானே என்னன்னா, ஒருத்தன் துவைப்பான், ஒருத்தன் அலசுவான், ஒருத்தன் காயப்படுவான். இதான் எங்கள் வேலை. இந்த வாரம் நான் துவைச்சேன், இன்னொரு ஊட்டி பாஸ்ட்டு அலசுவார், குடிமலம் பாஸ்ட்டு காயப்படுவார். இப்படியே தான் நாங்கள் பண்ணுவோம். இப்படி வளர்ந்துட்டு தனியாக துவைக்கிறேன். எனக்கு அந்த கல்லை உட்காந்து துவைக்கவே மனசு இல்லை. எனக்கு மனசு பூரா எங்கே இருக்குன்னா என் பழைய காலத்துக்கு போயிடுச்சு. ஐயோ, இந்த என்னடா இப்படி ஆகிப்போச்சு. சரி, அது அப்படி சாப்பிட உக்காந்தா வரிசையாக உட்காந்துருப்போம். நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன், கிச்சன்லேயே நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி சோகம். தூங்க போனால் அங்கேயும் அதே மாதிரி தான். இப்படி 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஆச்சு அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு. அங்கே என்னை தேவன் கூப்பிட்டது ஸ்டூடெண்ட்டாக கூப்பிடல, நான் படித்த காலேஜுக்கு என்னை வார்டனாக கூப்பிட்டாரு. ஆனால் என் புத்தி எங்கே இருக்கு, ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கணும். நாம் எப்பொழுதும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேராக போகிறப்ப தேவன் நம்மளை வளர்த்தெடுக்க உதவி செய்வார். நாம் வளருகிற பாதையை நோக்காம நாம் கடந்து வந்த பாதை, நம்ம சிறு பிள்ளையா இருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் இயர் வரப்ப இவன் தான் நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான், இவன் நம்ம கூட, நான் சின்ன பிள்ளை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே நான் போயிருக்கிற பாதைன்னா அழைக்கப்பட்ட பாதையில் உட்காந்துக்கிட்டு எதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்தேனோ அதை யோசிக்கிறேன். நம்ம எப்பயுமே நமக்குள்ள ஒரு பிளவு வரப்ப, நமக்குள்ள ஒரு இழப்பு வரப்போ, ஒரு கேப் வரப்ப நம்ம எதை யோசிப்போம்னா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது நம்முடைய பழைய நினைவுகள். அது நல்லது. ஆனால் அதில் மூழ்கி போகாதபடி நம்மளை நம்ம பார்த்துக்கோம். அல்லேலூயா. இப்போ லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்தார். என்ன காரணம்? அந்த நினைவுகள் அவர்கிட்ட இருந்ததுனால லோத்துக்காக அவர் ஜெபம் பண்ணாரு, லோத்து காப்பாற்றப்பண்ண அவர் ஜெபம் பண்ணாரு. ஆனால் ஸ்தோத்திரம், இங்கே அந்த பழைய நினைவுகளை பேசி பேசி நம்ம அதற்குள்ளே இருந்து மூழ்கி வளராதபடிக்கு நம்மளை கெடுத்துடக்கூடாது. ஏன்? நம்ம இருக்கிற பாதை, நம்முடைய குடும்பம் இருக்கிற பாதை என்ன பாதைனா, இது அழைப்பின் பாதை. இந்த அழைப்பின் பாதை எதுக்குன்னா, என் குடும்பம், என் சந்ததி, என் தலைமுறை கட்டப்படுவதற்காக தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பாதை. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் பாதையில நின்றுக்கிட்டு, அழைப்பின் பாதையில் நின்றுக்கிட்டு
நான் இழப்பை குறித்து யோசிக்கவே கூடாது. நான் பிரிவை குறித்து யோசிக்கவே கூடாது. அப்ப லோத்து பிரிஞ்சாதான் என் குடும்பம் கட்டப்படணும்னா அவன் பிரிஞ்சு போட்டோம். ஆனா அவன் நினைவு என்னைய வாட்டாதபடிக்கு என் நினைவுகள் தேவனுக்கு நேராக திருப்பி அழைப்பின் பாதையில அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு எவன் ஒருத்தன் முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறோமோ அந்த முன்னோக்கி போறவன்றது அடுத்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை வருது. நீ கவலைப்படாத, இதை விட உன்னை நான் பெரிய ஜாதியை என்ன பண்றேன், இதை விட ஒரு நல்ல தேசத்தை நான் என்ன பண்றேன், இதை விட நீ கண்ணு ஏறிட்டு பாக்குற எல்லாத்தையும் உனக்கு நான் என்ன பண்றேன் கொடுக்குறேன்னு அடுத்த வாக்குத்தத்தம் வருது. ஏன் அடுத்த வாக்குத்தத்தம் அப்படி வருது? ஒரு ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு, அவசரப்பட்டு போயிட்டானே இவன், போய் கூப்பிட்டு வந்துடலாமா, போய் பேசி பார்க்கலாமா, கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாமா. சில பேரை நம்ம பேசி புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மெக்கானிசமே அப்படித்தான், புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட போய் புரிஞ்சுக்கிறத பத்தி பேசினா அவனுக்கு எப்படி புரியும்? ஆபிரகாம் ஒரு நினைச்சிருப்பார், இந்த லோத்துக்கிட்ட போய் கொஞ்சம் நம்ம மெக்கானிக் வேலையை காட்டிட்டு வந்துடலாமா, சரி பண்ணிட்டு வந்துடலாமா. ஆண்டவர், நீ அவனை சரி பண்ணியாலும் போது, நீ கிளம்பு. அவன் உன்னை சரி பண்ணி என்ன பண்ணிடுவான், உள்ள கூட்டு போயிடுவான். அதனால சில இழப்புகள், சில பிரிவுகள் வருதுன்னா அதை நினைச்சு யோசிக்காம, அதை நினைச்சு கஷ்டப்படாம, அதை நினைச்சு கண்ணீர் விடாம, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடந்து போய்கிட்டே என்ன பண்ணணும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. அப்பதான் நம்முடைய குடும்பம் கட்டப்படும். நம்முடைய குடும்பத்துல இருந்து அண்ணன் காணா போயிட்டான், தம்பி காணா போயிட்டான், தங்கச்சி காணா போயிட்டான், தங்கச்சி குடும்பத்தை பார்க்கணும், அண்ணன் குடும்பத்தை பார்க்கணும், மச்சான் குடும்பத்தை பார்க்கணும், மாமன் குடும்பத்தை பார்க்கணும், அடுத்த குடும்பத்தையே உட்காந்து எச்சல பொறுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை என்னைக்கு தான் கவனிக்கிறது? லேலூயா, உண்மைதானே? அடுத்தவன் குடும்பத்துக்கே நம்ம சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா நம்ம பிள்ளைக்கு யார் சாப்பாடு பரிமாறுவா? யார் பரிமாறுவா? பரிமாற வேண்டிய எங்க நிக்கிற கரண்டியை தூக்கிட்டு பக்கத்து தெருவில் நின்று இருக்கிறான். நீங்க ஏன் வீட்டு பிள்ளை எப்படி இருக்குது? அப்பா பசிக்குது, அப்பா பசின்னு அழுதுட்டு உட்காந்துட்டு. அப்ப அடுத்த காரியத்தை பார்த்தா, பிரிஞ்சு போன காரியத்தை பார்த்தா, இழந்து போன காரியத்தை பார்த்தா என் குடும்பம் எப்படி மாறிடும்? உடஞ்சி இடிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும். என் குடும்பம் இடிக்கப்படாம இருக்க, என் குடும்பம் கட்டப்படுவதற்கு பிளவை பார்க்காம, பிரிந்து போனவர்களை பார்க்காம, அழைப்பின் சத்தத்தை கேட்டு நான் தொடர்ந்து பிரயாணிக்கும் போது அந்த அழைக்கப்பட்ட குடும்பம் அந்த அழைப்பின் பாதையிலேயே கட்டப்படும். அல்லேலூயா. தேவன் நம்மள இந்த ரட்சிப்பின் பாதையில் அழைச்சிருக்காருன்னா, இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்ம நிலைச்சி இருக்கிறப்பதான் நம்ம குடும்பம் கட்டப்படுமே தவிர இதை விட்டு பிரிஞ்சு போறப்ப நம்ம குடும்பம் நிச்சயமா கட்டப்படாது. நான் ரட்சிக்கப்பட்டதுனால நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்ம பெற்ற தாய் தகப்பன் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை வெறுத்து தள்ளிட்டாங்க. நீ ஏசப்பா ஏற்றுக்கிட்ட, நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, நீ உன் குடும்பத்தை என்ன பிரச்சனை வந்தாலும் நீயே சமாளிச்சுக்க, என்கிட்ட வராத போகாதுன்னு என்ன வார்த்தையை பேசினாலும் நம்ம இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை விட்டுட்டு நான் பிரிஞ்சு இருக்கிற அந்த நாட்களில், எனக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கிற நாட்களில் என்னால் தாங்க முடியல, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு லோத்துக்கிட்ட போய் கெஞ்சாம அழைச்ச ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா, நான் நடக்கிறேன், நீங்க நடத்துங்க, நான் நடக்கிறேன். அப்ப ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை எதுல தான் கட்டப்படும்? நம்முடைய குடும்பம் எப்பதான் கட்டப்படும்? ரட்சிப்புக்குள்ள வச்சுதான் கட்டப்படும். நான் அழைக்கப்பட்டிருக்கேனா? நான் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேனா? ஊழியத்துக்கு வந்தனால சண்டை வருதா? ஊழியத்துட்டு போனா சண்டை சரியா போயிருமா? குடும்பம் சரியா போயிருமா? இல்ல, ஊழியத்துல இருக்கிறப்பதான் குடும்பம் கட்டப்படும். நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் குடும்பம் உடஞ்சு போச்சா? பரவாயில்ல, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை நினைச்சிருப்போம். நீங்க நிக்கதான் உங்க குடும்பம் என்ன அதிகமா என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். ஆபிரகாம் நின்னதுனாலதான் அவர் கட்டப்பட்டார். இங்க நோவாவுடைய குடும்பத்துக்கு நேரம் நம்ம போவோம். நோவாவுடைய குடும்பத்துக்கு நேராக போவோம். நோவாவுடைய குடும்பம் கட்டப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். ஏன்னா நோவாவை போல உத்தமன் யாரும் இல்லை, நோவாவை போல தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனிதன் யாரும் இல்லை. அந்த நாட்கள்ல நோவாவை போல கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு நோவா தேவன் நேசிச்சார். அப்போ நோவாவை கூப்பிட்டு சொல்றாரு, நோவாவே, நீ ஒரு பேழையை கட்டுப்பா, நீ ஒரு பேழையை கட்டுப்பா, இத்தனை முளை நீளம், இத்தனை முளை அகலம், இத்தனை முளை உயரம், இத்தனை லேயர் இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், கட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நோவா பிரயாசப்பட்டு, ஏன்னா அந்த கப்பல் இருந்து மொத்தம் எத்தனை பேர் தான்? 8 பேர். நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 பிள்ளைகள், நோவாவின் 3 மருமகள். அப்போ மொத்தம் அந்த வேலையிலேருந்து எத்தனை பேர் தான்? 8 பேர் தான்.
மீதியெல்லாம் மிருகங்கள், பல்லி, பூரா, அப்புறம் நாய், பூனை, யானை, கழுதை, டைனோசர், காண்டாமிருகம், ஒட்டகச்சிவிங்கி எக்ஸட்ரா என்ன வேணா போட்டுக்கலாம். எல்லா மிருகமும் எங்கே தான் இருக்குது? நீர்வாழ் உயிரினத்தை தவிர மீதியெல்லாம் எதுக்குள்ள தான் இருக்குது? கப்பலுக்குள்ள தான் இருக்குது. இப்போ இத்தனை குடும்பம் கட்டப்பட்ட சந்தோஷத்தில் யார் இருக்கா? ஒரு பேர் அழிவுக்குள்ள நம்ம குடும்பம் மட்டும் கட்டப்படுறது, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய நகரமே அழியுது, இல்லை ஒரு பெரிய புயலே வருது, ஒரு சுனாமியே வருது, அதில் நம்ம மட்டும் காப்பாற்றப்பட்டு நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாங்கண்ணியில், சென்னையில், எத்தனையோ ஜப்பானில், நம்ம ராமேஸ்வரத்தில் எவ்வளவோ புயல்கள் வந்துச்சு. அதில் ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்ட அந்த குடும்பத்தை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுபோல் இப்போ பெரிய பேர் அழிவுக்கு முன்னாடி இப்போ யாருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு? நோவாவுடைய குடும்பம். அநேக பேரழிவு நம்ம குடும்பத்துக்கு நேராக வந்தது உண்மை. அல்லேலூயா. அநேக பேரழிவு நம் குடும்பத்துக்கு முன்பாக வந்தது உண்மை. நாமும் அழிந்து போக வேண்டும், நம்மோடு சேர்ந்து எல்லோரும் அழிந்து போக வேண்டும் என்று நமக்கு நேராக அநேக சதிகள் தீட்டப்பட்டது உண்மை. நான் இப்படி நினைக்கிறேனே, நோவாவையே டார்கெட் பண்ணி நோவாவுக்காக ஜனங்களை மொத்தமாக காலி பண்ணியிருந்தா, அப்போ அங்கே ஒரு காரியம் நடக்குது. நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி நிறைய அழிவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பை நமக்கு தேவன் முன்னக்கூட்டியே சொல்லி, இப்படிப்பட்ட அழிவு வரப்போகுது, உன் குடும்பத்தை நீ காப்பாத்திக்க. இப்போ தேவன் குடும்பத்தை கட்டிட்டாருன்னு நோவா நம்பிட்டாரு. தேவன் குடும்பத்தை கட்டிட்டாரும் நோவா நம்பிட்டார். நம்மளும் அநேக நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, என்னைய பிழைக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நான் போன ட்ரெயினில் அந்த ட்ரெயின் அப்படியே அடுத்த ஸ்டேஷன் என்ன பண்ணிருச்சு? கவுந்து விழுந்துருச்சு. நான் முந்தின ஸ்டேஷனில் இறங்கிட்டேன், என்னை தேவன் காப்பாற்றினார்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ நிறையா விசுவாச பிள்ளைங்க அதில் ட்ராவல் பண்ணவங்க, ஏசி ஆவடி சர்ச்சில் ட்ராவல் பண்ண விசுவாசிங்க எல்லாமே நிறையா அவங்க சபையில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தனை கிருபையா காப்பாத்தினார். அப்ப நம்மள கிருபையா தேவன் காப்பாத்தினது எதற்காக? மீண்டும் உடைஞ்சு போறதுக்காகவா, இல்ல இன்னும் கட்டப்படுவதற்காகவா? ஒரு பெரிய அழிவுல இருந்து நம்மள தேவன் காப்பாத்திருக்கார். ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஊட்டி பாஸ் சொல்லுவார், அவருடைய சாட்சியை சொல்லுவார். ஊட்டி இறக்கத்துல அந்த பெண்டாகி வர ஸ்லோப்ல அப்பாச்சி பைக்ல அவர் வேகமா வந்திருக்காரு. வந்தவர் நேரா ஆப்போசிட் இந்த லாரியில போய் அடிச்சு அவருடைய ஃப்ரண்ட் டூம் எல்லாம் டயரு கீழே போய் இவருடைய தலைக்கும் டயருக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப்போ 1 இன்ச்சு கேப்போ சொல்லுவார். இப்படி இருந்துச்சான் டயரும் அவருக்கு தலையும். அழைக்கப்பட்டு அவர் வரமாட்டேன்னு சொன்னதுனால வந்த தண்டனை அது. டயர் இங்க இருக்கு, தலை இங்க இருக்கு, இப்படி இருக்கு. அவ்வளோ பெரிய பேரு இழப்புல இருந்து, ஜீவன் போகிற தருவாயில இருந்து எதுக்கு நம்மள தேவன் காப்பாத்தினாரு? ஒரு பஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு? எனக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கு. நாங்க குடும்பமா போனோம். நான் மட்டும் தப்பிச்சு குடும்பத்திற்கு எல்லாருமே கொண்டு போய் நான் வண்டியை கீழே போய் தேய்ச்சி போய் விழுந்தாங்க. பஸ்ல போறோம், நம்ம தப்பிச்சிருப்போம், நம்ம கூட எவன் போற அடிபட்டிருப்போம். எதுக்கு இவ்வளோ பெரிய இன்னல்கள், போராட்டங்கள், பலவீனங்கள்? தேவன் நம்மளை மட்டும் ஜீவனோட வெளியே கொண்டு வந்தார். இன்னும் நம்ம கட்டப்படணுன்றதுக்காக, இன்னும் டெவலப் ஆகணும். நம்ம அதுல இருந்து தேவன் எடுத்து கட்ட வச்சது காரணம் இன்னும் இது மேல கட்டப்படுறதுக்காக, தவிர இடிச்சு போட்டு போறதுக்காக இல்லை. ஆனா நோவா என்ன தெரியுமா பண்ணாரு? கட்டப்பட்டதுக்கு அப்புறமா தன் குடும்பத்தை இடிச்சு போட்டு போயிட்டார். அதுல 2 காரியம் இருக்கு. நோவாவால் அந்த குடும்பம் உடஞ்சதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு அவருடைய உச்சக்கட்ட கோபம். 2வது அவருடைய மதியினமான செஞ்ச காரியத்தினால கோபப்பட்டு தன் குடும்பத்தை என்ன பண்ணாரு? தன் குடும்பத்தை தானே உடைக்கிறார். இன்றைக்கு நம்ம குடும்பத்தை தேவன் கட்டணும்னு எடுத்தா நம்ம குடும்பத்தை நாமளே என்ன பண்ற? சில சமயத்துல உடைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை தேவன் எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு காப்பாத்தினாரு? எதுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு? இந்த குடும்பம் கட்டப்படணும்னு நம்மள தேவன் எடுத்தாரு.
ஆனால் கட்டப்பட்ட குடும்பத்தையே நம்மளே என்ன பண்ணுறோம்? உடைக்கிறோம். ஏன்? ரெண்டே காரியம். ஒன்று மதியினம், ரெண்டாவது அதனால் வரக்கூடிய கோபம். நம்முடைய மதியினம் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? உடைக்கக்கூடாது. நம்முடைய மதியினம் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது? எக்காரணத்தை கொண்டும் உடைச்சிடக்கூடாது. என்ன மதியினமான காரியம்? மதியினமான காரியம் என்ன? மதியினமான காரியம் பண்ணார்? சந்தோஷத்தை அளவில்லாமல் கொண்டாடிட்டார். சந்தோஷத்தை அளவில்லாமல் கொண்டாடிட்டார். நமக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்குறப்ப அந்த சந்தோஷத்துல நம்முடைய மதியினை வெளிப்படக்கூடாது. தேவன் கொடுக்கும் சந்தோஷத்துல நம்முடைய மதியினமான செயல்கள் என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படக்கூடாது. நம் குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பு கொடுக்கும்போது, பாதுகாப்பு கொடுக்கும்போது, பலன் கொடுக்குறப்ப சந்தோஷப்படணும், தேவனை கொண்டாடணும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாமே செய்யணும். ஆனால் அதில் இன்ச்சு அளவும் என்ன வெளிப்படக்கூடாது? மதியினம் வெளிப்படக்கூடாது. அப்படின்னா அறிவற்ற செயல்கள், அறிவற்ற புத்தியினமான செயல்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நோவா செஞ்சதுனால என்ன அவர் செஞ்ச மதியினமான காரியம்? ரொம்ப சந்தோஷத்துல எப்பொழுதும் ஒரு கிளாஸ் குடிக்க வேண்டிய திராட்சை ரசத்தை அன்னைக்கு ஒரு ஃபுல் பாப்பின், அதாவது பீப்பா நிறைய என்ன பண்ணிட்டாரு? குடிச்சிட்டார். குடிச்சிட்டு சாஞ்சிட்டார். அதை பிள்ளை பார்த்தா கானான் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. தன் குடும்பத்தில் இருந்ததான அவதூறு என்ன பண்ணிருக்கூடாது? வெளியில போய் சொல்லிடக்கூடாது. அதுவும் ஒரு தப்பு. ஆனா நோவா கிட்ட இருந்து பார்க்கறது இந்த ஒரு மதியினமான செயலை செஞ்சிட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறமா தன் மகனை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுரா, ஏன்னா அங்கே இருந்ததே அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த அவமானப்படுறதுக்கு ஒரு குடும்பமும் கிடையாது. இருக்கிறது அவருடைய மனைவி, அவருடைய 3 பசங்க, 3 மருமக. அவன் கானான் கூட்டு வந்தது யாரை? 2 பையனை தான் கூட்டு வந்தான். மருமகள் மேலே என்ன பண்ணல? அம்மாவையோ மருமகளையோ கானான் போய் கூட்டு வரல. கானான் கூட்டு வந்து தன்னுடைய சகோதரர்கள் 2 கூட்டு வந்தான். தகப்பன் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நான் தகப்பனுடைய கோபம், நீ என்ன பண்ண மாட்ட? கானானை பார்த்து சபிச்சிட்டார். உன்னைய இளையவனும் மூத்தவனும் என்ன பண்ணுவான்? மாறி மாறி ஆளுகை செய்வனை தவிர நீ வளரவும் மாட்ட, விளங்கவும் மாட்ட. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம சபிக்கிறதுனால தான் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு குறைஞ்சி போய் கிடக்கு. அல்லேலூயா. அவன் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கட்டுமே, சில காரியங்கள் பண்ணிருக்கட்டுமே. இளைய குமாரனுக்கும் நோவாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இளைய குமாரின் தகப்பன் தன் பிள்ளைய சபிக்கல. இளைய குமாரின் தகப்பன் தன் பிள்ளைய சபிக்கல. ஆனா இளைய குமாரன் பண்ணதை விடவா கானான் பண்ணிட்டான்? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இளைய குமாரன் பண்ணாததையே கானான் செஞ்சிட்டான். இளைய குமாரன் இருக்கிற வரைக்கும் இருந்து அழிச்சான். சில பிள்ளைங்க இருந்து அழிக்கும். அப்பா வீட்டிலே உக்காந்து இருந்து அப்பா கிட்டேயே கெஞ்சி 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 கெஞ்சி, அம்மா கிட்டேயே கெஞ்சி கெஞ்சி இருக்கிறத பூரா உருவியே அழிச்சிடுவாங்க. அது பத்தாதுன்னு சொத்தை பிரிச்சு கொடு, அழிச்சிடுவாங்க. இதெல்லாமா கானான் செஞ்சான். கானான் தன் தகப்பனோடு அந்த பேழையை கட்டுறதுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சவன். அந்த பேழையை கட்டுறதுக்கு எவ்வளவோ உதவியை கானான் செஞ்சிருக்கிறான். எவ்வளவோ நேரத்துல தகப்பனோடு சேர்ந்து கடினமான உழைப்பு உழைச்சிருக்கிறான். அது எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னுடைய மதீனத்தின் செஞ்ச காரியத்துல வந்த கோபத்துல யாரை சபிச்சிருக்காரு? தன்னோட பிள்ளைய. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சில அந்த ப்ரோக் உண்டாகிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்முடைய மதீனமும் நம்முடைய கோபமும் தான். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க ஏன் பெற்றவங்களை பார்த்து மதிக்கிறது கிடையாது, ஏன் பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, ஏன் பெற்றவங்களை பராமரிக்கலை, கவனிக்கலைன்னா தகப்பன்கள் செய்கிற மதீனமான செயல்கள், தகப்பன் மதீனத்தின் நிமித்தம் செயல்படுற கோபத்தின் வார்த்தைகள் யாரை பாதிக்குது? பிள்ளைகளை பாதிக்குது. தேவன் காப்பாற்றி கொடுத்த குடும்பத்தை நோவா அழகா தூக்கி போட்டு போயிட்டார். அந்த கானானுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை விட்டுட்டு ஒருத்தன் ஓடணும்னா அவன் எந்த அளவுக்கு அந்த தேசத்தை உருவாக்கி இருப்பான். இப்போ உருவாக்குனதை கொண்டு கொடுத்துட்டு போனா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எதனால? இவருடைய மதியினம், இவருடைய கோபம். ஆனா பலியானது பிள்ளைகள்.
இன்றைக்கு அநேக தகப்பன்மார்களுடைய கோபத்தினாலையும் மதீனமான காரியத்தினாலும் அநேக பிள்ளைங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் அதை தாங்க முடியாத நிறைய தாய்மார்கள் உட்காந்து அழுகிற காலங்கள் கடந்து போச்சு. அந்த சகோதரனோடு பிறந்த அந்த பிள்ளையோடு பிறந்த சகோதரனோ சகோதரி அவன் நினைச்சு வருத்தப்படுவான். என் சகோதரன் இப்படி போயிட்டானே, என் சகோதரி இப்படி போயிட்டாளு, என் தம்பி இப்படி போயிட்டானே, தானே என் அண்ணன் இப்படி போயிட்டானே, அவன் உட்காந்து அழுகுவான். கடைசியில தான் பிள்ளையை சபிச்சிட்டோம்னு நினைச்ச அந்த தகப்பனே உட்காந்து என்ன பண்ணுவான், அழுகுவான். இதனால என்ன ஆக போகுது, அந்த குடும்பத்துல ஒரு 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 காரியம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு உறுத்தலாவே. என்னதான் இருந்தாலும் அண்ணன் பண்ண தப்புக்கு, என் பையன் பண்ண தப்புக்கு நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிக்க கூடாது. இது காலத்துக்கும் பின்தொடரும். இது எப்படிப்பட்டதுன்னா, என்னதான் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் இருந்தாலும், தேவன் அந்த குடும்பத்தை கட்டி இருந்தாலும், இந்த ஒரு காரியம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, இடரல் பண்ணிக்கொண்டே இருக்கு. நமக்கு எல்லாமே இருந்தும் நம்முடைய இருதயத்துல சில இடரல் வருதுன்னா, அது இப்படிப்பட்ட மதீனமான காரியத்துல பேசுற வார்த்தைகள் தான், மதீனத்தால் செய்யக்கூடியதான சாபங்கள் தான், மதீனத்தால் வரக்கூடிய கோபத்தின் சாபங்கள் தான் இப்படிப்பட்ட பிரிவுகளுக்கு காரணம். அப்ப தேவன் கட்டி கொடுத்த குடும்பத்தை நான் என் கோபத்துல, என்னுடைய மதீனத்துல நானே என்ன பண்ணிட்டேன், படைச்சிட்டேன். ஆனா தேவன் கொடுத்த எப்படி கொடுத்தாரு, கட்டி கொடுத்தார். நான் தேவன் எப்படி கொடுத்துருக்கேன், உடைச்சு கொடுத்துருக்கேன். மூன்றாவது, ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்ட குடும்பம். ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்ட குடும்பம் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சுன்னா, எப்படி நோவாவுடைய குடும்பம் கட்டப்பட்டு காக்கப்பட்டுச்சோ, சேம் அங்க ஜலம், இங்க அக்கினி, அவ்வளவுதான் வித்தியாசம். நோவாவுக்கு தண்ணினா, லோத்துக்கு நெருப்பு. இப்ப நெருப்புக்கு இரையாக வேண்டிய ஒருவனை தேவன் காப்பாத்துறார், ஒரு குடும்பத்தை காப்பாத்துறார். சாம்பலா போக வேண்டிய குடும்பத்தை வாழ வைக்கிறார். இங்க புழுதியோடு புழுதியாக, மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டிய ஒரு குடும்பத்தை தேவன் கரத்துல எடுக்கிறாருங்க சோதம் குமரால. இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிடுவோம், நான் செத்து போயிருந்தாக்க இன்னைக்கு அதனுடைய நான் புதைச்ச இடத்துல என்ன முளைச்சிருக்குமா. சிலர் புல்லுன்னுவாங்க, சிலர் செடின்னுவாங்க, சிலர்லாம் ஒரு பெரிய தென்னை மரமே வளர்ந்துருக்கும் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்முடைய சொந்த சாட்சியா நான் சொல்றேன். நம்மளாம் என்னைக்கோ செத்து இருந்தா இன்றைக்கு ஏதோதான் நமக்கு மேல முளைச்சு வந்திருக்கும். ஆனா எதற்கு மண்ணுக்கு மண்ணாய் போக வேண்டியவனை, சாம்பலோடு சாம்பலாய் போக வேண்டியவனை, அழிந்து போக ஒருவனை ஏன் தேவன் கரத்தில் எடுத்து காப்பாற்றினார்? அவன் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அவனுக்காக ஒருவன் ஜெபித்ததனால. இந்த லோத் என்கிற ஒரு மனுஷன் கட்டப்படணுன்றதுக்காண்டி அங்க ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் தேவ சமூகத்தை தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த குடும்பம் கட்டப்படணுமே, இந்த குடும்பம் கட்டப்படணுமே, இந்த குடும்பம் கட்டப்படணுமே. இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் சபைகள்ல கட்டப்படுவதற்கு காரணமே ஜெபிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சபைகள்ல இருக்கிறதுனாலதான், ஊழியக்காரங்களால கிடையாது. அவங்களும் ஜெபிப்பாங்க, ஆனா ஜெபத்துக்கு வாங்க ஜெபிக்கலான்னு சொல்றப்ப சேர்ந்து ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா சில சகோதரர்கள் சில சகோதரர்களும். சரிங்க பாஸ்டர் வாங்க ஜெபம் பண்ண உட்காரலாம், நாங்க ஜெப குறிப்பு சொல்லுங்க, நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்லி அந்த ஜெபத்துல உட்காராங்க பாத்தீங்களா. அந்த ஜெபம் என்கிற பலம் தான் இன்றைக்கு அநேக குடும்பத்துக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த குடும்பம் காப்பாற்றப்படுறதுக்கு ஆதரவு கோலா இருக்கு. அந்த குடும்பம் இன்றைக்கு ஆபிரகாம் ஜெபித்தது லோத்துக்கு தெரியாது. இன்றைக்கும் நமக்காக ஜெபிக்கிற குடும்பங்கள், நமக்காக ஜெபிக்கிற தாய்மார்கள், நமக்காக ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள், சின்ன பிள்ளைங்க யார் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஜெபம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்து. இதை யாரு ஒத்துக்கிறீங்களோ நான் ஒத்துக்குவேன். என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவது காரணமே என்னுடைய ஜெபம் இல்லை, எனக்காக செய்யப்பட்ட ஜெபம் தான். எனக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்க, எனக்காக ஒரு சபை அங்க ஜெபம் பண்ணுச்சு, எனக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார். என் ஜெபத்தினால நான் இங்க கட்டப்படலை, எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணார். இன்றைக்கு நாம வாழ்றோம்னா நம்முடைய பலத்தால் அல்ல, நமக்காக ஜெபித்த சில ஜெபத்தினாலும் அந்த ஜெபத்தால் தேவன் நம்ம வைத்த கிருபையினாலும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர் நமக்காக சிந்தின ரத்தம். இப்ப லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணி லோத்து காப்பாற்றப்பட்டார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஜெபத்தால் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, உடஞ்சு கிடக்கு. அந்த குடும்பத்துக்காக எத்தனை கண்ணீர் சிந்தி இருப்பாங்க ஊழியக்காரங்க. அந்த குடும்பம் கட்டப்படணும்னு அந்த அவங்களோட சபைக்கு போற சகோதர எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, உபவாச ஜெபத்தை எத்தனை ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபமெல்லாம் என்ன போகுது, அநேகருடைய வாழ்க்கையில வீணாதான் போகுது.
அதனாலே என்னமோ தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்காக ஜெபிக்காது, இவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட், இவங்களை ஏஞ்சி போக சொல்லாங்க. மூப்பர் வந்து கேட்குறாங்க, ஏஞ்சி போக சொல்லியா இவங்கள முதல்ல, இவங்களுக்காக ஜெபம் பண்ண தேவை, என் சமூகத்துக்கு வராத, டைம் வேஸ்ட் பண்ணாத, போ சொல்லு. அநேக குடும்பத்தை ஜெபத்துல கட்டி அந்த குடும்பம் என்ன பண்ணல, கட்டப்பட விட்டு கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஜெபத்துல கட்டப்பட்ட குடும்பம், ஜெபத்துல காக்கப்பட்ட குடும்பம். ஆனா அவங்களுக்கு அந்த ஜெபத்தை குறித்து அக்கறை இல்லை, அவங்களுக்கு அந்த ஜெபத்தை குறித்து ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு ஜெபத்தை குறித்து ஒன்றும் இல்லை. எவனோ எங்கேயோ போற, எங்கேயோ தூக்கி எறிகிற, அது எங்கேயோ போய் விழுகுது, எனக்கு என்ன வந்துச்சு. குடும்பத்தை கட்டணும்னு தேவன் அத்தனை பிரயாசம் உள்ளவரா இருக்கிறார். ஏன் தேவன் ஒருவனை மட்டும் வைக்கல, ஏன் ஒருவனுக்கு துணையை இன்னொருத்தனை கொடுத்தாரு? பரிசுத்தமான குடும்பம் என்ன ஆகட்டும், உருவாகட்டும் தானே. ஆனா இன்றைக்கு நம்முடைய மதியினம், நம்முடைய கோபம், மதியினத்தில் வரக்கூடிய சாபங்கள், ஜெபத்தால ஒரு குடும்பம் கட்டப்படணும் பிரயாசப்பட்டு சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக ஜெபம் பண்ணி ஒரு குடும்பத்தை கட்டியமைச்சா, அந்த குடும்பத்துல இருக்கிறவன் அந்த ஜெபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போறான். பவுல் சொல்லுவார்ல, நான் கசைக்கிற கந்தல் துணியை போல இருக்கேன்ற மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணோம்? எதுக்கு அந்த ஊழியக்கார்ட்ட போயிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க? ஏன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அந்த ஜெபத்துக்கு நம்ம என்ன வேல்யூ பண்ணோம்? நம்முடைய கோபத்தையும் நம்ம மதியானத்தையும் தான் நம்ம என்ன பண்றோம், காட்டும். லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்தின் கரத்தை பிடிச்சு, எப்பா சாமி நீ எரிஞ்சு போயிடாத, நீ எரிஞ்சு போனா அவனுக்கு என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. அவன் என்னை ஜெபத்திலேயே கொன்றுவான், நீ தயவு செஞ்சு போய் தொலை, நீ போகாம இவங்களை கொல்ல முடியாது, ஏந்திரி வா. லோத்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், அவன் வரணும், இவன் வரணும், இவன் வண்டா, இவன் சும்மா நையோ நையன்னு இருக்கான்னு மொத்தமாக குண்டு கட்ட கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் நகரத்துக்கு வெளியே விட்டு திரும்பி பார்க்க ஓடி போயிரு அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? திரும்பி பார்க்காம. இன்றைக்கு சிலருடைய ஜெபம் உடைய காரணம் என்ன தெரியுமா? எந்த காரியம் மீட்கப்படணும்னு ஜெபம் பண்ணமோ அந்த காரியத்தையே ரசிச்சு பார்க்கறதுனால. புரியுமான்னு தெரியல, மறுபடியும் புரியுற மாதிரி சொல்றேன். நம்முடைய ஜெபத்தில் கட்டப்பட்ட குடும்பம், ஜெபத்தினால காப்பாற்றப்பட்டு கட்டப்படும்படி தூக்கப்பட்ட குடும்பம் உடஞ்சு போக காரணம் தெரியுமா? நம்ம எங்க இருந்து காப்பாற்றப்படணும்னு இங்க ஆபிரகாம் மூச்சை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரோ அதை விட்டு வர மனசு இல்லாம திரும்பி பார்த்தாங்க லோத்துடைய மனைவி. இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல தெரியற நமக்கு, ஜெபம் பண்ணிக்கங்கன்னா என்ன அர்த்தம்? நான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதானே? இல்லை வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? கடன் இருந்தா கடன்ல இருந்து வெளியில வரணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். பிரச்சனைனா பிரச்சனை இருந்து வெளியில வர ஜெபம் பண்ண சொல்றோம். வியாதினா வியாதில இருந்து வெளியே வரதுக்கு ஜெபம் பண்ண சொல்றோம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வியாதியில போய் கையை விட்டு காலை விட்டு ஆட்டி பார்த்து என்ன ஆகும்? ஒரு கொதிக்கிற எண்ணெயில ஒரு குழந்தை கையை விட்டுடுச்சு, தெரியாம முதல் டைம் கையை விட்டுருச்சு. அந்த கையை எடுத்து பார்க்குறப்ப அது பார்க்க கொடூரமா இருக்கு. அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்கு புத்தி சொல்லி, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதம்மா, இப்படி செய்யாதம்மா, இப்படி பண்ணாதம்மா, இப்படி செய்யாதம்மான்னு அவ்வளவு கண்ணீர் விட்டு அந்த பிள்ளைக்கு மருந்து போட்டு ஆற வச்சு அந்த பிள்ளையோடைய கையை மறு கையை போல மாத்தினா, அந்த பிள்ளை மறுபடியும் போய் எங்க கையை விட்டு விளாண்டு பாடிச்சான். அதே எண்ணெய்க்குள்ள இப்ப சுடுதா இல்லையான்னு. அது மாதிரிதான் ஜெப வாழ்க்கையில நம்மளை காப்பாத்தி கொண்டு போய் விட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு தான் காப்பாத்திட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போதுன்னு ஒரு திரும்புவோம். அவ்வளவுதான், திரும்ப முடியாது அடுத்த இந்த பக்கம். அதான் உண்மை. லோத்தின் மனைவியை போல சரி பார்த்துட்டு தான் வருவோன்னு திரும்ப முடியுமே தவிர திரும்ப முடியாது. தெய்வ சமூகத்துக்கு திரும்ப. ஏன் இன்றைக்கு அநேக திரும்பினவங்க திரும்பாமே இருக்கிறாங்க? திரும்பினவங்க அப்படியே சிலையாயிட்டாங்க. எதை பார்த்து? அதை பார்த்து. எங்க இருந்து வெளியே ஜெபம் பண்ணி வெளியே வந்தோமோ அதை பார்த்து, எங்க இருந்து ரட்சிப்புக்காக, எங்க இருந்து அந்த சாபத்துக்காக ஜெபம் பண்ணோமோ மறுபடியும் அதை பார்ப்பாங்க, சிலையா உறைஞ்சு நிற்பாங்க. அடுத்து அங்கேயும் போக மாட்டான், இங்கிட்டும் போக மாட்டான், இப்படியே நிற்பான். முடிஞ்சு. இப்ப லோத்தின் மனைவி ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்தாங்க. ஆபிரகாம் அந்த சோதம் குமார வேண்டாம் ஆண்டவரே, அந்த அழிகிற அக்கினிக்கு அவங்க இரையாக்க கூடாது ஆண்டவர்னு ஜெபம் பண்ணி காப்பாற்றப்பட்ட இடத்த திரும்பி பார்த்தாங்க.
அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பும் நடக்கலை. அதற்கு அடுத்த காரியம் நடக்குது. லோத்தின் 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிந்தை வருது. என்ன சிந்தை வருது? இந்த உலகத்துல நம்மளை தவிர இதுக்கப்புறம் யாருமே கிடையாது. ஒருத்தன் எப்ப பாவத்தின் உச்சிக்கு போறான்னா, அவன் வாழக்கூடிய உலகத்துல என்னை தவிர யாருமே இல்லைன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்பதான் அவன் பாவத்தின் உச்சிக்கே போகிறான். தவறு செய்கிறதின் உச்சக்கட்டத்துக்கு எப்ப போகிறான்? இனி நமக்காக யாரும் கிடையாது, இனி நம்ம கூட இருக்க யாருமே கிடையாது, எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாதுன்னு லோத்தின் பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்க? நமக்கு இதுக்கப்புறம் திருமணம் பண்ண வாலிபர்கள் கிடையாது, நமக்கு சந்ததி உருவாகாது, நமக்கு பிள்ளைகள் பிறக்காது, அதனால தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த எண்ணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் பிறக்குது. நமக்காக யாருமே இல்லைல்ல, நமக்காக ஒருவர் இருக்கிறார். நமக்காக ஜோமன் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இன்னும் உயிரோட தான் இருக்கார். அந்த ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் செஞ்ச அந்த தேவன் இன்னும் உயிரோட தான் இருக்கார். அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா? நமக்கு ஒரு வாசல் காட்ட மாட்டாரா? சோதமை விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு மலையை காட்டினவர் அந்த மலையில இருந்து திரும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க ஒரு பாதையை காட்ட மாட்டாரா? இன்னைக்கு சில காப்பாற்றப்பட்ட குடும்பம், ஜபத்தால் காப்பாற்றப்பட்ட குடும்பம் மறுபடியும் உடஞ்சு போறதுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு இதுக்கப்புறம் யாரு இருக்கா? இனி எங்களை யாரு காப்பாத்துவா? இனி எங்களுக்கு யார் உதவி செய்வா? வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் போஷிக்கிறவரா இருக்கார், அவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கார். இப்ப லோத்தோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? திக்கற்ற குடும்பம். ஒரு குடும்பத்துல அப்பா ஒழுங்கா இருப்பார், அம்மா ஒழுங்கா இருப்பாங்க. சில குடும்பத்துல 2 பேரும் ஒழுங்கா இருப்பாங்க, சில குடும்பத்துல 2 பேருமே ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இப்போ லோத்து இருக்காரு. லோத்து எப்படிப்பட்ட மனுஷன்? அவரும் திராட்சை ரசம் அதிகமாக ஏற்றி கொடுத்துட்டாங்க. அவருக்கும் மதியினம் போயிடுச்சு. அவருக்கும் தெரியல ஏன்னா எனக்கு சுயநலம் இழந்துட்டார். சுயநலவை நம்ம எப்பயும் எதை இழக்கக்கூடாது? நம்முடைய அந்த நிதானத்தை இழக்கக்கூடாது. நிதானத்தை இழந்துட்டோம்னா அடுத்த கட்டம் எங்கே தான் போய் விழுகுவோம்? நமக்கு ஏற்பட்ட பாவம் என்னன்னு நமக்கே தெரியாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லோத்துக்கே தெரியும் என்ன பாவம் நடந்திருக்கு அப்படின்னு. எப்பொழுதும் நிதானத்தோடு, நமக்காக யாருமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கும் முதல்ல போகக்கூடாது. அப்படிப்பட்ட முடிவுக்கு போய் நம்ம நிதானத்தை இழந்துடவும் கூடாது. லோத்து இது 2ஐயுமே செஞ்சார். நமக்கு யாருமே இல்லைன்னு பிள்ளைங்க நினைச்சாங்க, லோத்து நிதானத்தை இழந்தாரு, முடிஞ்சு. இன்றைக்கு அழைக்கப்பட்ட குடும்பம், இன்றைக்கு கட்டப்பட்ட குடும்பம், இன்றைக்கு காப்பாற்றப்பட்ட குடும்பங்கள் மறுபடியும் உடஞ்சி போறதுக்கு என்ன காரணம்? என் அழைப்பை தடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கான என் குடும்பம் உடஞ்சிச்சு. ஆனா தேவன் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு நான் மறுபடியும் போறப்ப அந்த அழைப்பின் பாதையே என் குடும்பத்தை கட்டுச்சு. 2வது, கட்டப்பட்ட மனிதன் மறுபடியும் அந்த கட்டப்பட்ட வாழ்க்கையை கட்டுறதுக்கு பதிலா சபிச்சான். அவன் கட்டப்பட்ட வாழ்க்கை அங்கேயே உடஞ்சிச்சு, மீண்டும் அது கட்டப்படலை. 3வது, காப்பாற்றப்பட்ட குடும்பம் மறுபடியும் காப்பாற்றப்படுங்கிற எண்ணம் விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. மறுபடியும் இந்த குடும்பம் காப்பாற்றப்படும். அக்கினிக்கு காப்பாற்றப்பட்ட நம்ம இந்த குகையிலிருந்து காப்பாற்றப்பட மாட்டோமா? விசுவாசத்தை இழந்த குடும்பம், தேவ செயலை இழந்த குடும்பம், ஜபத்தை மறந்த குடும்பம், கைவிடப்பட்ட குடும்பம். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தேவன் கட்ட விரும்புகிறார். தேவன் நம்மளை அந்நாளில் 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 இன்னைக்கு உடஞ்ச சில குடும்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். நேரம் கடந்துருச்சு. நாளைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய சத்தியத்துக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம பிரயாணம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த ஆபிரகாம், லோத், நோவா, இந்த குடும்பத்தை நம்ம மனசில் வச்சுக்குவோம். இதில் நம்ம குடும்பத்துக்கு தேவன் என்னென்ன காரியம் கொடுத்துருக்காரு? அழைப்பு கொடுத்துருக்காரு, ஜபத்தை கொடுத்துருக்காரு, நம்ம குடும்பத்தை கட்டியிருக்காரு. இதை நம்ம உடைக்காம பார்த்துக்கிறது நம்முடைய கடமை. நம்முடைய கரத்தால் இல்லை, வேற விதமாக உடைஞ்சா அது வேற. அதை நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்ப்போம். இது நம்முடைய கரத்தால் என்ன பண்ணக்கூடாது? உடைக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, பட் ஆபிரகாம் தன் சிந்தையை தெளிவாக்குனதுனால அகெயின் அழைக்கப்பட்ட பாதைக்கு போனதுனால கட்டப்பட்டார். ஆனால் நோவாவும் லோத்தும் அப்படி இல்லை. இருவரும் அந்த அந்த பாதையிலேருந்து விலகிட்டாங்க. யாருமே இல்லை உதவுறதுக்குன்னு. லோத்து
என் மதியினத்தினால, என் கோபத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை பண்ணிட்டானே, எனக்கு அவமானம் நடந்ததுனால அந்த அவமானத்தை யாரும் பார்க்கல, பார்த்தாலும் பேசுறாங்க, உலகத்துல ஒரு பயனும் கிடையாது. ஆனாலும் நோவாவுக்கு ஒரு எண்ணம், கர்த்தர் நல்லவர். கட்டப்பட்ட குடும்பம், இடிக்கப்படுறது ஈஸி, திரும்ப கட்டப்படுறது கஷ்டம். தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் மதியினத்தினால, என் கோபத்தினால, எனக்கு யாரு மேல நான் நினைக்கிறதுனால, என்னுடைய பழைய நினைவுகளால நான் மீண்டும் மீண்டும் இடிக்கப்படாதபடி தேவனை நோக்கி அழைக்கப்பட்ட பாதைக்கு நேராக, தேவனை நோக்கி கட்டப்பட்ட பாதைக்கு நேராக, தேவனை நோக்கி காப்பாற்றப்பட்ட ஜெபத்தின் பாதைக்கு நேராக நாங்கள் மீண்டுமாய் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து தேவன் நடத்துங்க, தொடர்ந்து தேவன் நடத்துங்க, தொடர்ந்து தேவன் நடத்துங்க. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆபிரகாமை போல எங்களிடம் இருந்த லோத்து எங்களை விட்டு பிரிந்ததனால நாங்கள் உடைக்கப்படாதபடி எங்கள் இருதயம் திடமனதாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, கட்டப்பட்ட நோவாவின் பேழை அந்த குடும்பம் மீண்டும் அன்று இடிக்கப்பட்டதுக்கு காரணம் மதியினமும் கோபமும் என்றால் அந்த மதியினத்தையும் கோபத்தையும் மேலேருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு மதியினமான காரியம் வேணாம், எனக்கு கோபம் வேண்டாம்ப்பா. அது என் குடும்பத்தை உடைக்கும்னா, என் குடும்பத்தை சபிக்கும்னா அது எனக்கு வேண்டாம்ப்பா. என் குடும்பம் காப்பாற்றப்பட்டு கட்டப்பட்ட குடும்பம், நோவாவின் லோத்துடைய குடும்பம் அக்கினிக்கு தப்பு வைக்கப்பட்டு ஜெபத்தால் காக்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு என் குடும்பத்துக்காக எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க ஆண்டவர், எத்தனையோ பேர் இரவும் பகலும் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கப்பா. அந்த ஜெபத்தை வீணாக்குறபடி என் வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்ப்பா. அந்த ஜெபத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்ப்பா. அந்த ஜெபத்துக்கு நான் ஆண்டவர் உண்மையா இருக்கிறேன்ப்பா. அந்த ஜெபத்தை கேட்டு என்னை காப்பாற்றினவர், அதே ஜெபத்தை கேட்டு இந்த சூழலேருந்து என்னை காப்பாற்ற நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நான் என் நிதானத்தை இழக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்க. என் நிதானத்தை நான் இழக்காதபடி எனக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவன் நடத்துங்கப்பா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின் ஏதோ ஒரு பகுதியில் தொடப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம், விட்டு கொடுத்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கை மறுபடியும் சத்ருவால, மதீனத்தினால, கோபத்தினால இடிக்காதபடி தொடர்ந்து கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.